Hi friends, have a nice day. இன்னைக்கு ஒரு அவுட்டிங் vlog தான் பார்க்க போறீங்க. ஃபேமிலியோட நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம். லஞ்சுக்கு அப்புறம் வெளியே கிளம்பி போயிட்டுருக்கோம். நாங்கள் போகிற வழியில் பார்த்ததை உங்களுக்கு vlog-ஆ ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். போகிற வழியில் ஒரு குடில் பார்த்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அதனால் வண்டி நிப்பாட்டிட்டு பக்கத்தில் போய்ட்டு கொஞ்சம் ஷூட் பண்ணேன். ரொம்ப அழகான குடில். ஆனால் நைட் நேரம் பார்த்தா இன்னும் அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய லைட்டிங்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நம்ம ஈவினிங் டைமில் போனதுனால இந்த லைட் போடலை. எல்லாம் பல்பெல்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள். அழகாக இருந்துச்சு. அதனால் உங்களுக்கு காட்டலாமேன்னு வீடியோ எடுத்தேன். நான் போனது கன்னியாகுமரி சைடு. அங்கே குடிலாம் ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நான் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்படியே போயிட்டுருக்கும்போது ஒரு சின்ன டீ பிரேக் எடுத்துக்கிட்டோம். ஒரு டீயும் ஒரு சோமாஸும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்படியே வர்ற வழியில் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். இதான் நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் இந்த சர்ச்சுக்கு. என் ஹஸ்பண்ட் ஏற்கனவே வந்திருக்காங்களாம். அவங்க தான் இந்த சர்ச்சு ரொம்ப நல்லாயிருக்கும், வா பார்க்கலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. உள்ளே போயிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு காணிக்கை கொடுத்துட்டு வெளியே வச்சுருக்கிற குடில் கெபி எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த சர்ச்சு. எப்போவுமே சர்ச், கோயில், மசூதின்னு நம்ம போயாச்சுனாலே மைண்ட் ஒரு அமைதி கிடைக்கும். அது போல் தான் இந்த சர்ச்சுக்குள்ளே போயிட்டு வந்தப்போ மனசு ரொம்ப லேஸாக இருந்துச்சு. ஒரு பக்கம் ப்ரேயர் நடந்துகிட்டே இருந்துச்சு, இன்னொரு பக்கம் மக்கள் அவங்களே ப்ரேயர் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து மனசை அமைதிப்படுத்திட்டு இருந்தாங்க. நாங்களும் போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே சைடில் பார்த்தோன்னா ஒரு ஜீசஸோட ஸ்டாச்சு ஒன்று வச்சுருந்தாங்க, சேரில் உட்காந்துருக்கிற மாதிரி. அந்த ஸ்டாச்சு பக்கத்தில் உட்காந்து யாருனாலும் ஃபோட்டோ எடுத்துக்கலான்ற மாதிரி எல்லா பிள்ளைங்களும், சின்னவங்க பெரியவங்கன்னு எல்லாருமே அதில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் நாங்களுமே அதில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அதுக்கு பக்கத்தில் ஒரு குடில் வச்சுருந்தாங்க. இதை நான் பார்க்குற 2வது குடில். ரொம்ப லைட்டிங்லாம் போட்டு அழகாக வச்சுருந்தாங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டாக இருந்துச்சு. எவ்வளோ ஒரு பச்சை பசேன்னு அழகாக வச்சுருக்காங்க. நாங்களும் ஜீசஸ் பக்கத்தில் ஒரு சேர் போட்டுருந்தாங்க. சேர் பக்கத்தில் உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்படியே சிலுவை பாதை, ஏசப்பாவுடைய சிலுவை பாதைகள்லாம் வச்சுருந்தாங்க. அதையும் அப்படியே பார்த்துட்டே வந்தோம். அந்த சர்ச்சை ஃபுல்லாகவே ஒரு ரவுண்ட் அடித்தாச்சு. ரொம்ப அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இதை தொடர்ந்து பார்த்துட்டே வந்தால் பக்கத்தில் ஒரு கெபி இருக்குது. அந்த கெபி உள்ளே போயும் பார்க்கலாம். மேலே ஜீசஸ் நிற்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. ரொம்பவே ப்ளசண்ட் அண்டு நீட்டாகவும் இருந்துச்சு. நல்ல ஒரு அழகான சர்ச் இது. பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். கிளாஸ்லாம் போட்டு அந்த சிலுவை பாதையோட இதில் கிளாஸ்லாம் போட்டு கவர் பண்ணி வச்சுருக்காங்க, டஸ்ட்லாம் அடையாதபடி. ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி பர்சனலாக. மறுபடியும் அந்த சர்ச்சுக்கு போகணுன்னு நினச்சிட்ருக்கேன். கிறிஸ்மஸ் டைமில் லைட்டிங்லாம் போட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நிறைய மக்கள் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. இதான் நான் சொன்ன கெபி. அவ்வளோதான் சர்ச்சு. ரிட்டன் கிளம்ப வேண்டி தான் வந்த வழியே பார்த்தா ரிட்டனும் அதே குடில் பக்கத்தில் நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க. அதேன்னு ஒரு வீடியோ சுற்றி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே லைட்லாம் போட்டாங்க. ஸ்டார் எல்லாமே போட்டாச்சு. பார்த்து அப்படியே சர்ச்சுக்கு வெளியே வந்தோன்னா நிறைய வசனம்லாம் எழுதி போட்டிருந்தாங்க. அதில் இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பேசுகிற மாதிரியும் இருந்துச்சு. இதுதான் இந்த சர்ச்சு, அமைதியின் அரசு. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பாய், டேக் கேர்.